ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நம்ம செடியோட அப்டேட் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், கிளாடியஸ் பல்ப்பு 2 பூ பூத்துருக்காங்க. செம்பருத்தி பூவையும் பாருங்கள், எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு பாருங்கள் பூ. அந்த அன்னைக்கு மல்லிகைப்பூ செடிக்கு மண்புழு உரமும் இதுவும் போட்டு விட்டேன் சொன்னோம்ல, அன்னைக்கு தான் எல்லா செடிக்குமே கொஞ்சம் கொஞ்சம் என்ன செஞ்சு விட்டேன், மண்புழு உரம் போட்டு விட்டேன். அதனால் செடி எல்லாமே நல்லா சிறப்பாக வருது. ரோஸ் நிறைய தளிர் அடிச்சிருக்கு, மல்லிகைப்பூ நிறைய தளிர் அடிக்குங்க பாருங்கள். இது ரோஜா மல்லி. அதேமாரி செம்பருத்திலையுமே நிறைய அடுத்தடுத்து என்ன செய்கிறாங்க, மொட்டு வைக்காங்க. இதுலேயே பார்த்தேனே, இந்த இதுக்குள்ளலாம் குட்டி குட்டியாக மொட்டு வர்றாங்க. எல்லாத்துலேயுமே இப்போ மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்குது செம்பருத்தி செடி. அதுபோக ரோஸும் நல்லா செம்மையாக தழுத்துட்டு வருது. நம்ம ஆன்லைனில் வாங்கின ரோஸ் பாருங்கள், பன்னீர் ரோஸ் நாங்கள் வாங்கியாச்சு. அடுத்த இதுவும் சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி விவர்ஸ் நம்ம மண்கலவை வீடியோ தான் பார்க்க போகிறோம். இயற்கையான முறையில் எவ்வளோ சிறப்பான மண்கலவை ரெடி பண்ணுறதுன்னு. அதுக்கு நம்ம மண்புழு உரம் அது இதுன்னு எல்லாம் சொல்லுவாங்களே, எதுவுமே தேவையில்லை. ஈஸியான முறையில் உங்களுக்கு மண்கலவை உரம் உங்களுக்கு காமிக்கேன், வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், இது வந்து 16 இன்ச்சு தொட்டி. இதில் என்ன செய்ய போகிறோம், நம்ம மண்கலவை போட போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டையில் என்ன செய்யுங்க, தேங்காய் நாரை வச்சு அடைச்சிருங்க. அப்படின்னா தான் மண் போனாலும் என்ன செய்யாது, நமக்கு வந்து அடைக்காது. அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், காய்கறி குப்பையை ஃபுல்லு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. இதை எடுத்து என்ன செய்வோம், ஒரு லேயர் போட்டு விட்டுக்கிடுவோம். மேக்ஸிமம் வாழைப்பழத்தோல் இது மட்டும் போடுங்க, மாதுளம்பழத்தோல் கூட எடுத்துருங்க. இந்த மாதுளம்பழத்தோலை எடுத்துட்டேன் நான். வாழைப்பழத்தோல், வெங்காயத்தோல் அதை போட்டிங்கன்னா சரி, சீக்கிரம் மக்கிரும். நல்லா காஞ்சதாக எடுத்து இப்படி என்ன செஞ்சுங்க போட்டுக்கோங்க. ஒரு லேயர் ஃபுல்லும் இதையே போட்டு விட்டுருங்க. அடுத்தப்போ என்ன செய்யுங்க, கொஞ்சம் மண் போடுங்க. இங்கே பாருங்கள் பஸ், அது மேலே என்ன செஞ்சுருங்க, மண் போட்டு விட்ருங்க ஒரு லேயர். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் இதுவும் எடுத்து வச்சுருந்தேன், அதுவும் இருந்துச்சு. அதையும் போட்டு நம்ம மல்லிகைப்பூ செடி அன்றைக்கி கட் பண்ணோம்ல, அதெல்லாம் இதில் காய வச்சு வச்சுருக்கேன். அது கூட இந்த காஞ்ச எருவு இருக்குது பாருங்கள். அடுத்து என்ன செய்யுங்க, ஒரு லேயரில் இந்த காஞ்ச எருவை நல்லா உதுத்தி விட்ருங்க. இப்படியே என்ன செய்யுங்க, மாற்றி மாற்றி காய்கறி குப்பை, அடுத்தப்பல கொஞ்சம் இலத்தலைக, அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த மாட்டுச்சாணத்தோட தொழு உரம், இது வந்து நல்லா காஞ்சதாக எடுத்துக்கோங்க, அப்படின்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் மண் போடுங்க. இங்கே பாருங்க, இதுக்கு மேலே மண் ஒரு லேயர் போட்டு விட்டுருங்க. போட்டுவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் காய்கறி குப்பையை போடுங்க. இப்படியே அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே வாங்க. இங்கே பாருங்கள் விவர்ஸ், நல்லா மேலே மண்ணை போட்டு நல்லா மெத்தியாச்சு. இந்த மண் ஏன் ஈரமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மிளகா நாற்றை எடுத்து கீழே வச்சேன்ல, அந்த க்ரோ பேக்கில் இந்த சின்ன க்ரோ பேக்கில் இருந்த மண், அதை நான் அந்த இதை எடுத்து என்ன செஞ்சுவிட்டேன், மேலே போட்டு விட்டுட்டேன். இது மேலே என்ன செஞ்சு விட்ருங்க, தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இது குறைஞ்சது எப்படியும் 1 மாதமாவது இருக்கணும், இருந்தால் தான். இதுவே காஞ்ச இலை போட்டுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 15 நாளையில் எடுத்துடலாம். இது கொஞ்சம் ஈரமாக தானே இருக்குது, காய்கறி குப்பையெல்லாம் போட்டிருக்கோம். அதனால் இது வந்து நல்லா 1 மாதத்துக்கு டெய்லி தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டே வாங்க. 1 மாதம் ஜெயிச்சு நீங்கள் என்ன செடி வச்சாலும் சரி, அவ்வளோ சிறப்பாக வரும். மண்புழு உரம் அது இதுன்னு எதுவுமே நமக்கு தேவையில்லை. இது அதுவாகவே என்ன செஞ்சிடும், மண்புழுக்கள் உருவாகிடும். இந்த காய்கறி குப்பைக்கு என்ன செஞ்சிடும், நல்லா சிறப்பாக வந்துடும். இந்த மல்லிகைப்பூ செடி இந்த வச்சுருக்கேன் பாருங்கள், முதல்ல அப்படி தான் காய்கறி குப்பையை போட்டு வச்சது தான். அதுலேருந்து இப்போ 5 கன்று உருவாக்கியிருக்கேன். இன்னும் இந்த மல்லிகை செடி எவ்வளோ சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. பூவும் இப்போ 2 வருஷமாக பூக்குது. திருப்பி மொட்டையாக கட் பண்ணி விட்டுருக்கேன், திருப்பி புது தளிராக வருது. இதுவும் இப்படி காய்கறி குப்பையை போட்டு வச்சது தான். நிறைய காய்கறி குப்பையை போட்டு என்ன செய்யும், ஒரு கைப்பிடி என்ன செஞ்சுருவேன், எடுத்து உரமாக எல்லா செடிக்கும் கொடுத்து விடுவேன். இப்படியே தொட்டி போட்டுச்சுன்னா இதிலே என்ன செஞ்சிடுவேன், செடி நட்டு விட்ருவேன். செடி நல்லா சிறப்பாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், ஜெர்சி மாறன் வேல்டுன்னு. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.